வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபியில் வந்து புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த டிஃப்ரெண்ட் லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜென்ரலாக இதை நம்ம எப்படி ஸ்டேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பாடி வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது ஃபோர்ஸோட அப்ளிகேஷனில் அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இது. ஓகே, ஸோ ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் ஆஃப் பாடிஸ் வென் இட் இஸ் இன் ரெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் இன் மோஷன். ஸோ ரெஸ்ட் கண்டிஷன்லையும் நம்ம வச்சு ஸ்டடி பண்ண போகிறோம், மோஷன் கண்டிஷன்லையும் வச்சு ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது ஆக்சுவலாக. மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ்னு ஒன்று இருக்குது, அண்ட் தென் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஆர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரும்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சைஸ் அண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறவே மாறாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாடிஸை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ்னால் அதே மாதிரி சாலிட் ஃபார்மேட்லேயே இருக்கும். பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சைஸ் அண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும். ஸோ அதை பற்றி படிக்கிறது நம்ம சாலிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த டிஃபார்மபிள் பாடிஸ் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் அண்ட் ஷேப் சேஞ்ச் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டீல் சொல்லலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டக்டைல் நேச்சர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் ஷேப் வந்து கண்டிப்பாக மாறும்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு பிரான்ச் இருக்குது, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஃப்ளூயிட்ஸை பற்றி மட்டும் படிக்கிறது. ஸோ அது மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இப்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற அந்த நோட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் கேட்டது தான். ஸோ இது நான் ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதனால் இது எல்லாமே நோட் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னா டிஃபார்மேஷனே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் வித் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் சைஸ் அண்ட் ஷேப்பில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ இதுக்கு கீழே சப் பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ்னு ஒன்று வரும். ஸோ பேரை வச்சே சொல்லிடலாம். ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாடி அட் ரெஸ்ட் கண்டிஷனை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுறது. ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஈக்லிபிரியம்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சப் பிரான்ச் ஒன்று இருக்குது, டைனமிக்ஸ். ஸோ அதே ரிஜிட் பாடியை பற்றி ஆனால் மோஷனில் இருக்கும்போது வித் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸோட ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைனமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டைனமிக்ஸு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 சப் பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் அ பாடி வித்தவுட் கன்சிடரிங் ஃபோர்ஸஸ். நீங்கள் இங்கே பாடின்னு படிக்கிறது எல்லாமே ரிஜிட் பாடிஸ் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பேசிக்குங்கிறது டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிஜிட் பாடிஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ரிஜிட் பாடி மோஷன் தான் வித்தவுட் கன்சிடரிங் ஃபோர்ஸஸ். அந்த மோஷனுக்கு காரணமாக இருக்கிற ஃபோர்ஸஸை பற்றி கன்சிடர் பண்ணாமல் வெறும் அந்த பாடியோட வெலாசிட்டி என்ன, ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா இது வந்து கைனமேட்டிக்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது கைனட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டைனமிக்ஸ் கீழே வருதான். பட் தட் இஸ் ஆக்சுவலி த ஸ்டடி ஆஃப் மோஷன் வித் கன்சிடரிங் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ மாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான். இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு பொருள் இருக்குது, அதோட வெயிட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸோ அது நீங்கள் எந்த இடத்துக்கு கொண்டு போய் மெஷர் பண்ணிங்கனாலும் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா அதுக்கு வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், அதாவது ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். மெஷர்மெண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஜி தான். இது வந்து எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னலுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வெயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். வெயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டூ கிராவிட்டி. ஸோ கிராவிட்டிங்கிற அந்த ஃபேக்டரை வந்து நாம் மல்டிப்ளை பண்ணுவோம் மாஸோட. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட். ஸோ எப்போ நம்ம கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணிட்டோமோ அந்த கிராவிட்டி வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், போல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நம்ம ஒரே பொருளே வச்சுருந்தாலும் அதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மாஸ் அப்படி கிடையாது. அதே மாதிரி வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடும் இருக்கும், அதே நேரத்தில் டைரக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் வெக்டர் அப்படின்னா. அண்ட் தென் ஃபோர்ஸ் வெயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து நியூட்டன் வரும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி.
அண்ட் வெயிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மோஷனுக்கு வந்து காஸ் பண்ணும், ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2 பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அப்ளைட் மெக்கானிக்ஸோட பேசிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் குவான்டிட்டி தான். ஸோ அதோட யூனிட்டும் உங்களுக்கு தெரியும், நியூட்டன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ வெக்டர் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். வேறு என்னென்ன வெக்டர் குவான்டிட்டி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இந்த டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூவோடய சேர்ந்து வரும். ஸோ அப்போ அது கண்டிப்பாக வெக்டர் குவான்டிட்டி கீழே வந்துடும். இதை கூட கேட்டிருக்காங்க உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸில் அப்ளைட் மெக்கானிக்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸோட லாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, 3ஓட பேசிக்குமே வரும். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இது எந்த லாவை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அதை நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது வந்து நம்ம லா ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அதே ஸ்டேட்டே தான் மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் ஒரு பாடி மோஷனில் இருந்ததுன்னா அதுவும் அதே ஸ்டேட்டே தான் மெயின்டைன் பண்ணும். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட் டு சேஞ்ச் இட் ஸ்டேட். அப்போது ரெஸ்ட்டில் இருக்க பாடி ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், அன்லெஸ் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண வைக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு பாடி மோஷனில் இருந்ததுன்னா கண்டினியூஸாக அது மோஷன்லேயே தான் இருக்கும், அன்லெஸ் அது மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அது வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வரணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா, இது லா ஆஃப் மோஷன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். இதில் மாஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படிங்கிற டேர்முக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த d/dt அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுக்கு இன்னொரு ஸ்டெப் நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, F இஸ் ஈக்குவல் டு இதில் உள்ள மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதை நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போது உங்களுக்கு dv/dt அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை தான் நீங்கள் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து எண்ட் ரிசல்ட். இதை பேஸ் பண்ணி எல்லாமே ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு பிளாக் ஒன்று இருக்குது, அதோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 நியூட்டன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது டவுன்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ், இந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் 9 நியூட்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதோட வேல்யூவும் டைரக்ஷனும் மாறாமல் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷனில் நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். திருப்பியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளாக்கோட வெயிட் 9 நியூட்டன், நமக்கு தெரியும் அது டவுன்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபோர்ஸோட வேல்யூவும் டைரக்ஷனும் மாற்றாமல் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷனில் நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதே டயக்ராமை நான் இப்படி போட்டேன்னா கூட கரெக்டு தான். அதே பிளாக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டேன், பட் வெயிட்டை வந்து நான் இந்த இடத்துல கூட நாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதே 9 நியூட்டன் தான், அதே டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். ஸோ அதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இது பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். இது கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது லாமிஸ் தியரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாமிஸ் தியரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா கோப்ளேனர் ஃபோர்ஸஸுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கோப்ளேனர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரே பிளேன்லேயே ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேப்பரில் தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அந்த பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைமென்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோர்ஸஸை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாமே கோப்ளேனர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணணும்னா கோப்ளேனராக இருக்கணும், அதே மாதிரி 3 ஃபோர்ஸாக கண்டிப்பாக இருக்கணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 3 ஃபோர்ஸஸாக இருக்கணும். அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரே பாயிண்ட்லேயே ஆக்ட் ஆகணும். அண்ட் தென் அந்த பாயிண்ட் வந்து ஈக்லிபிரியம் ஆர் ரெஸ்ட் கண்டிஷன்லேயும் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, கோப்ளேனர் மாதிரி இன்னும் என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லாமிஸ் தியரமோட அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு நம்ம போகலாம். எப்போவுமே லாமிஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு பேப்பருக்கு ஒரு கொஷினாவது கேட்டுருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது ஒரு சிங்கிள் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதில் சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே பேப்பரில் தான் போட்டிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் ஒரே பிளேனில் தான் இருக்குது. ஸோ கோப்ளேனாருங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகுது. எல்லாமே அவே ஃப்ரம் த பாயிண்ட் வந்து டேரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ஏ ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பி ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறேன், இதை நான் சி ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் வந்து நான் ஆல்ஃபான்னு நோட் பண்ணிக்கிறேன், இந்த ஆங்கிள் வந்து பீட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா காமா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அக்கார்டிங் டு லாமிஸ் தியரம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் டிவைடட் பை சைன் ஆஃப் மீதி 2 ஃபோர்ஸ்க்கு நடுவில் உள்ள ஆங்கிள். இப்போ ஏங்கிற ஃபோர்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், மீதி 2 ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி. அப்போ அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. இது வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ அப்போ ப்ரொபோஷனல் அப்படின்னா ஈக்குவல் டு, இப்போ நான் பிங்கிற ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோர்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ மீதி 2 ஃபோர்ஸ் என்ன வரும், ஏ அண்ட் சி. இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா. ஸோ அப்போ சைன் பீட்டா ஷுட் பி ஈக்குவல் டு, இப்போ நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிற ஃபோர்ஸை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மீதி 2 ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வரும். அதுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா காமா. ஸோ அப்போ சி பை சைன் காமா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாமிஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 ஃபோர்ஸ் ஆக்ட் இருக்கணும், அது சிங்கிள் பாயிண்டில் ஆக்ட் ஆகிருக்கணும், கோப்ளேனராக இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து இந்த மாதிரி லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ராப்ளம்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தது வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வந்து ஆஃப் அனாக வந்து பேசிக் இன்ஜினியரிங்கில் கேட்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.